மக்கள் வணக்கம். ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சியை எதிர்த்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை ஆரம்பித்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்போது மதுபான ஊழலில் தில்லி திகார் ஜெயிலில் இருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவியின் மூலம் குடும்ப அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார். வருகின்ற ஹரியானா சட்டசபை தேர்தலில் தன்னுடைய மனைவி கெஜ்ரிவால் கேரண்டி என்கிற பெயரில் இலவச வாக்குறுதி அறிவித்திருக்கிறார். அதில் முக்கியமாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தரப்படும், இலவச மின்சாரம் போன்ற வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். ஏற்கனவே கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பெண்களுக்கு 2000 ரூபாய் 1000 ரூபாய் என்ற இலவச வாக்குறுதி அறிவித்துவிட்டு தற்போது நிதி நெருக்கடி இருக்கின்றன. கர்நாடகாவில் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற 65,000 கோடி நிதி தேவை. ஆனால் மாநில கஜானா காலியாக இருக்கிறது என்று நிதி ஆலோசகர் அவர்கள் கூறியுள்ளார். அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. பாஜக மற்றும் மோடியை தோற்கடிக்க இலவச வாக்குறுதி தான் ஒன்று என்று எதிர்க்கட்சிகள் நினைக்க ஆரம்பித்து விட்டார். நாடு திகாலாயும் மிகப்பெரிய நிதி நெருக்கடி சந்திக்கும். இலங்கை மற்றும் பாகிஸ்தானை போல விரைவில் பெட்ரோல் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே ஹரியானா மக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இலவச வாக்குறுதியை நிராகரிப்பார்கள் என்பது நிச்சயம். மீண்டும் பாஜகவை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.